ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரைடே ஈவினிங் பொறுப்பாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நைட் டின்னருக்கு இந்த பாஸ்தாலாம் செய்யலான்னு வச்சுருந்தேன். வாங்கி பல வாரங்களே ஆயிடுச்சு. சரி இன்னைக்கு செஞ்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு 3 கப் பாஸ்தாவை இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு அண்ட் எண்ணெய் மட்டும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். அப்புறம் ஏதோ ஒரு ரீல்ஸில் தான் டிப் பார்த்துருந்தேன். பாஸ்தா நல்லா கொதிச்சதுக்கப்புறமா லிட் வச்சு கவர் பண்ணி லோ ஃப்ளேமில் ஒரு 2 to 3 மினிட்ஸ் வச்சாலே பாஸ்தா நல்லா குக் ஆயிடுதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி நல்லா செக் பண்ணி தான் பார்த்தேன். கரெக்டாக வந்து குக் ஆயிருந்துச்சு. இல்லைனா ஓப்பன் பாட்டில் ரொம்ப நேரம் குக் ஆகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த பேக்கெட்டில் கூட 8 to 10 மினிட்ஸ்னு போட்டிருந்துச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து குக் ஆயிருச்சு. அது அப்படியே டேப் வாட்டரில் ரின்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரெயினரில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இந்தியன் ஸ்டைல் பாஸ்தா தான் பண்ண போகிறோம். அதுக்கு 2 தக்காளியை மிக்சரில் போட்டு அடித்து வச்சுட்டு ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக வெங்காயம் அண்ட் சீரகத்தூள், சோம்புத்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக சில்லி பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா மட்டும் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க 2 தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். என்கிட்ட வெஜிடபிள்ஸ் வந்து நான் சேர்க்கல இன்றைக்கி. வெறும் பன்னீரும் எக்கும் மட்டும் தான் சேர்க்க போகிறேன். பன்னீர் சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆனதுக்கப்புறமா இந்த 1, 2, 3 மசாலா சேர்த்தோம்னா டேஸ்ட்டு அப்படியே சும்மா வேறு லெவலில் போயிடும். அதனால் அதையும் சேர்த்துட்டு ஒரே ஒரு எக் மட்டும் நடுவில் வந்து ஸ்க்ராம்பிள் பண்ணி விட்டுட்டு நம்ம ட்ரைன் பண்ணி வச்சுருக்க பாஸ்தாவையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான தேசி ஸ்டைல் பாஸ்தா வந்து ரெடி ஆயிடும். அண்டு கொஞ்சம் ஃபைனல் டச்சுக்கு கொஞ்சம் சீஸும் அது மேலே கொஞ்சம் பாஸ்தா சீசனிங்கும் போட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக சிம்பிள் அண்ட் டேஸ்டியான பாஸ்தா ரெடி. சர்விங்க்கு நம்மளோட பாஸ்தா பிளேட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கலர்ஃபுல்லான சர்விங் பிளேட்ஸ் அண்ட் பவுல்ஸ் நம்ம பேஜில் அவைலபிளாக இருக்குது. இன்ஸ்டாகிராமில் இந்த ஆரா கேஸ்டல் செக் பண்ணி பாருங்க.